எதிர்பார்த்த விஷயம் சில நேரம் நடக்கலைன்னா அதை சினிமாத்தனமாக செஞ்சு சாதிக்க நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. திருவெரும்பூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பசுமையான ஊர். இங்க காட்டூர் ஏரியால உய்யக்கொண்டா வாய்க்கால் கரையில ஒரு இளம் பெண் கண்ணீர் விட்டு அழுதபடி நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து புருவத்தை உயர்த்தின ஊர்க்காரங்க அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. அந்த பொண்ணு லேசில் வாயை திறக்கல, அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. இதனால பதற்றமான ஊர் பெண்கள் ரொம்ப அக்கறையோட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் தன்னை சிலர் கடத்திக்கிட்டு போனதாகவும் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பி இங்க வந்து சேர்ந்ததாகவும் அந்த இளம்பெண் சொல்ல சொல்ல சுத்தி இருந்த பெண்கள் அதிர்ச்சியானாங்க. உடனடியா பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார மையத்துக்கு அந்த இளம்பெண்ணை அழைச்சிட்டு போனவங்க போலீஸுக்கும் தகவலை சொன்னாங்க. இளம் பெண்ணை கடத்தப்பட்டதா காட்டு தீ போல தகவல் பரவுனதால மொத்த ஊரும் திரண்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊரு பேரு அரியமங்கலம்னு சொல்லி போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச அந்த இளம்பெண் நர்சிங் காலேஜில் படிக்கிறதாவும் தன்னோட பேரு ரோஷினின்னு சொன்னாங்க. வீட்டில் இருந்து நடந்து வந்தப்போ பைக்கில் வந்த 2 பேர் இரும்பு ராடால தன்னோட தலையில் அடிச்சு கடத்திக்கிட்டு போய் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா ரோஷினி சொன்னதும் கேட்டுக்கிட்டு இருந்த போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த 4 பேர் காரில் கடத்திக்கிட்டு போய் வயிற்றுல மிதிச்சதாகவும் அவங்க எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மாதிரி தெரிஞ்சதாகவும் ரோஷினி சொன்னதை கேட்டு ஆடி போனாங்க போலீஸ். சரின்னு நர்சிங் மாணவி ரோஷினிக்கு மருத்துவ பரிசோதனையை நடத்த சொன்னாங்க போலீஸ். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த விவகாரத்தில் பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. மருத்துவ சோதனையில ரோஷினி சொன்ன மாதிரி தலையிலையும் வயிற்றுலையும் அடிச்ச காயம் எதுவுமே இல்லை. பாலியல் சீண்டல் நடந்ததற்கான எந்த ரிசல்ட்டையும் மருத்துவ ஆய்வு காட்டல. இதனால குழம்பி போன போலீஸ் ரோஷினியை பொன்மலையில் இருக்கிற அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க. அவங்க நடத்தின விசாரணையில தான் காதல் பிரச்சனையால நர்சிங் மாணவியான ரோஷினி நாடகம் ஆடின உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சொந்தக்கார பையன் ஒருத்தனை 4 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க ரோஷினி. இது 2 வீட்டுக்கும் தெரிய வர கல்யாண ஏற்பாடுகள் நடந்திருக்கு. ஆனா ஏதோ சில காரணங்களால 2 முறை அவங்களோட கல்யாணம் தடைப்பட்டு போயிருக்கு. ஸோ மைண்ட் டிப்ரெஷனில் இருந்ததால ரோஷினி இப்படி தன்னை யாரோ கடத்திட்டதா நாடகமாடி சொந்தக்காரங்களை தன் பக்கம் இழுத்து இருக்கிறதா போலீஸ் என்கொயரியில் தெரிய வந்திருக்கு. இப்படி மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண போலீஸ் காதலனை ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு ரோஷினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் எழுதி கொடுக்க ரோஷினியை அவங்க பேரண்ட்ஸ் கூட அனுப்பி வச்சு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க போலீஸ். காதலிச்சு கல்யாணம் பண்றது எல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக சொந்தக்காரங்கள்ல இருந்து ஊருக்காரங்க வரைக்கும் அலறி போற மாதிரி நாடகம் ஆடுறது கொஞ்சம் ஓவர் தான்.